செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 1.4லம்மா முதல் கணக்கு. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் y = x³ என்ற வளைவரையின் படத்தினை பயன்படுத்தி அச்சு மதிப்பு மாறாமல் ஒரே தளத்தில் கீழ்காணும் சார்புகளை வரைக. எதை பயன்படுத்தின்னு சொல்லிட்டாங்க சாமி? y = x³. y = x³. ஃபஸ்ட்டு அந்த படத்தை தான் நம்ம வரைய போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் அந்த டேபிள் எழுதிட்டேன். y = x³ என்ன, எக்ஸுக்கு மதிப்பு போடுவோம். எப்பயுமே உங்களுக்கு நான் சொல்கிறது தான் சாமி. ஒரு 5 மதிப்பு எடுத்துக்கோங்க. -2 -1 0 +1 +2. இப்போ இதை க்யூப் பண்ணணும். x³ தான். இப்போ y = எக்ஸுக்கு பதிலாக -2 க்யூப். y = -1 க்யூப். y = 0 க்யூப். y = 1 க்யூப். y = 2 க்யூப். நீங்கள் இதிலே நீங்கள் போட்டு கூட முடிச்சிடலாம். ஆனால் நான் உங்களுக்கு இதுவாக போட்டு தரேன். அடுக்கு ஒற்றைப்படையாக இருந்தால் மைனஸ் வரும். ஸோ 3 முறை போட்டு போயிருக்கணும். 2 2 4 4 2 8 -8 வருமா? -1 க்யூப் 1 தான். 0 க்யூப் 0 +1 க்யூப் +1 +2 க்யூப் +8. இந்த மதிப்பு எடுத்து போட்டுக்கலாம். ஓகே செல்லம். இப்போது ஒரே தளத்தில் தான் இந்த 4 படத்தையும் வரைய போகிறோம். ஓகே, இப்போ நம்ம செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு இதை நம்ம படத்தை வரைஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்கேலில் கூட போட்டுக்கலாமா இதில்? ஸோ நான் பிரிக்கும் போது எப்படி பிரிச்சுக்கிற மாதிரி சாமி, நமக்கு எக்ஸினோட இது ரைட் சைடு +x, லெஃப்ட் சைடு -x, மேல் பக்கமாக +y, கீழ்ப்பக்கமாக y'. இப்போ புள்ளிகளை குறிச்சிக்கலாம். எனக்கு 1 2 மட்டும்தான் எடுத்துருக்கேன். எல்லா இதுவுலேயும் -1 -2. y அச்சை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட சமன்பாடு, நான் சமன்பாடு உங்களுக்கு சொல்லுவோம் செல்லம். y அச்சை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக எது இருக்குதுன்னா 27 இருக்குது. ஓகே, அதுவும் +27. மைனஸில் அதிகபட்சமாக எது இருக்குது அப்படின்னு சொன்னால் -8 இருக்குது. அவ்வளோதான். அப்போ என்னென்னா நான் எப்படி எடுக்க போகிறேன்னா இந்த புள்ளியை 2 2 எடுத்துக்கிறேன். ஏன்னா படம் எனக்கு இதுவாக வரணும், அதனால் 2 2 எடுக்கிறேன். y அச்சை 2 4 6 8 10 12 14 சொன்னால் தானே? அப்படியே வாய் வச்சுட்டு அமைதியாக இருக்கீங்களே, சொல்ல மாட்டேங்கிறீங்களே சாமி. ஓகே, அடுத்தது இந்த பக்கம் பார்த்தா -2 -4 -6 -8 -10 -12. இதோட நான் இது பண்ணிக்கிறேன். ஓகேவா? நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இப்போ 4 சமன்பாடு கொடுத்துருக்காங்க. முதல் சமன்பாடு என்னது? முதல் ஈக்குவேஷன் என்னன்னா y = x³. இதை தான் இது பண்ண சொல்கிறாங்க. எக்ஸில் -2க்கு நேராக -8. எத்தனாம் கால் பகுதி? 3ஆம் கால் பகுதியா? -2க்கு நேராக -8. ஓகே, -1க்கு நேராக -1க்கு நேராக -1. -1க்கு நேராக -1. இது இந்த பாதி தான் -1. ஓகே, அடுத்தது 0க்கு நேராக 0, +1க்கு நேராக +1. 1 இங்கே 2ன்னா இதில் பாதி 1 சாமி. அடுத்து +2க்கு நேராக 8. +2க்கு நேராக தப்பாக குறிச்சினா 1க்கு நேராக +1, 2க்கு நேராக +8. ஓகே, இந்த புள்ளி கிடையாது சாமி. இப்போ இதை இணைச்சி நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு வளைவரையை வரைய போகிறேன். ஸோ புள்ளிகளை இணைச்சி இந்த வளைவரை வரைஞ்சாச்சு சாமி. இந்த வளைவரைக்கு பேர் என்ன சாமி? y = +x³. நான் புள்ளிகள்லாம் குறிக்கல, வளைவரை பேர் மட்டும் எழுதுகிறேன். முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கப்பா. y = -x³. அதே மாதிரி என்ன பண்ணுறேன்? எக்ஸுக்கு -2 -1 0 +1 +2 எடுக்கிறேன். ஸோ பாருங்கள், -2 க்யூப் -1 க்யூப் 0 க்யூப் 1 க்யூப் 2 க்யூப். முன்னாடி இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நான் மைனஸ் போடுறேன். அடுக்கு ஒற்றைப்படையாக இருந்தால் என்ன வரும் சாமி? மைனஸ். ஸோ இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா -× தான் வரும், ப்ளஸ் வரும். அடுக்கு ஒற்றைப்படையாக இருக்கிறதுனால சிங்கிள் ஜோடி இல்லாமல் இருக்கிறதுனால -× ப்ளஸ் 0 க்யூப் 0 1 க்யூப் 1 தான். இங்கே மைனஸ்னால -1. இது அப்படியே ரிவர்ஸில் வந்துடும். ஓகே சாமி, இப்போ இந்த புள்ளியை நம்ம குறிக்கலாம். -2க்கு நேராக +8. -2க்கு நேராக +8 மேலே இருக்குது. அடுத்தது -1க்கு நேராக +1, -1க்கு நேராக +1, 0க்கு நேராக 0, 1க்கு நேராக -1, 1க்கு நேராக -1 கீழே வரணும் சொல்லும். அடுத்து 2க்கு நேராக -8 +2க்கு நேராக -8. ஸோ இதை இணைச்சி நம்ம ஒரு வளைவரை வரையலாம். ஓகே,
எப்படி வந்திருக்கு பார் சாமி. இது இந்த பக்கம் போகுது, இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருது. இதை பார்த்தீங்கன்னா இது கீழே கவுந்த மாதிரி இருக்குதா, இது மேலே நிமிந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வளைவரை பேர் y = -x². ரெண்டாவது சமம் என்ன கொடுத்துருக்காங்க பாரு சாமி. y = x³ + 1. எக்ஸுக்கு பதிலாக -2 -1 0 +1 +2 இருக்கிறேன். ஸோ அதை அப்படியே போட்டுக்கிறேன். -2³ -1³ + 0³ + 1³ + 2³ +1 +1 +1 +1 +1 போட்டாச்சு. -2³ -8 அடுக்கு ஒற்றைப்படையாக இருந்தால் மைனஸ் இது ப்ளஸ் தான் வரும். 1 கூட்டணும், குறிகள் வேறு மாதிரி இருந்தால் கழிச்சு பொதுவான குறிகள் வேறு மாதிரி இருந்தால் கழிச்சு பெரியனுடைய குறி போட்டாச்சு. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், 0 ஆகிடுச்சு. +1 +2 +9. அப்போ இதை எடுத்து போட்டால் -2க்கு நேராக -7, -2க்கு நேராக -7 இங்கே கீழே வருதா. அடுத்தது -1க்கு நேராக 0, -1க்கு நேராக சாரி தப்பாக போட்டேன். -2க்கு நேராக -7, -2க்கு நேராக -7 இங்கே. அடுத்தது -1க்கு நேராக 0, இதுதான் -1. ஸோ 0னா இதிலே வந்துடும். புள்ளி கரெக்டாக பார்த்துக்கணும் செல்லும். அடுத்து 0க்கு நேராக +1, 0க்கு நேராக +1 கீழே வரணும். ஓகே, அடுத்தது +1க்கு நேராக +2, +1க்கு நேராக +2, +2க்கு நேராக +9, 9 இங்கே இருக்குது. ஸோ இதை இணைக்கலாம். ஸோ இந்த வளைவரை பேர் y = x³ + 1. ஓகே, அடுத்த வளைய பாரு சாமி. x³ -1ன்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சாமி அடுக்கு ஒற்றைப்படையாக இருந்தால் மைனஸ் வருமா, 2 மைனஸ் வந்தால் கூட்டி பொதுவான குறியை போடணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் செல்லும். இது திருப்பி எதனா சொல்லணுமா, இதை போட்டு இப்போ புள்ளி குறிக்கலாம். -2க்கு நேராக -9, -2க்கு நேராக -2 இங்கே -9 கீழே வருமா. -8 -10 இது சென்டரில் வரும். அடுத்தது -1க்கு நேராக -2, -1க்கு நேராக -2, 0க்கு நேராக -1, அடுத்து +1க்கு நேராக 0, +1க்கு 0னா இதே தான். அடுத்து 2க்கு நேராக 7, +2க்கு நேராக 7. நான் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, இதை போட்டுட்டு இங்கே இருக்குது இது ஏரோ மார்க். இது பேர் என்ன சாமி எழுதணும், y = x³ -1, x³ -1. அடுத்தது 4வது சாமி. 1 2 3 4 போட்டாச்சா. 4வது கணக்கு x + 1 the whole cube. x க்கு பதிலாக -2 -1 0 1 2, எக்ஸுக்கு பதிலாக -2 -1 0 +1 +2 போட்டாச்சா. 1 ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க செய்யணும் சாமி. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய எழுத சின்ன கழிச்சு பெரிய குறிப்பிட்டால் -1 +1 -1 0 ஆகிடும். +1 +2 +3, ஸோ -1 வருமா. அடுக்கு ஒற்றைப்படையாக இருந்தால் மைனஸ். ஸோ அந்த புள்ளி எடுத்து இங்கே போட்டிருக்கேன், குறிச்சிக்கலாமா. -2க்கு நேராக -1, -2க்கு நேராக -1, இதுதான் -1. அடுத்தது -1க்கு நேராக 0, -1க்கு நேராக 0 இதே இடம் தான். நான் ஜாயின் பண்ணிக்கினே போகிறேன் சாமி, ஏன்னா ஏற்கனவே எக்கச்சக்கமாக போட்டு வச்சுக்கிறேன். 0க்கு நேராக 0, அடுத்தது +1க்கு நேராக +1, +2க்கு நேராக 27, +27, +2க்கு நேராக +27 எங்கே போகுது. இங்கே போயிருக்கு. +1க்கு நேராக +1. அப்பாடி ஸ்கேல் வச்சு போட்டுருக்கலாம் சாமி.
y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் க்யூப். ஓகே, இந்த இது. ஸோ எங்கெங்கே போய் எப்படி போகுதுன்னே தெரியல பாருங்கள். ஸோ ஒரே வரைபடத்தில் இதை குறிக்க சொன்னாங்க, இவ்வளோ இதுவாகிடுச்சு. ஓகே, நீங்கள் கிராஃப் நோட்டில் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா தான் சாமி சரியாக வரும், இல்லைன்னா ரொம்ப குழப்பஸாக இருக்கும். ஓகே, தேங்க்யூம்மா.